Hello friends, welcome to துட்டு மணி மணி சேனல். என் பேர் கார்த்தி. காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி. வெல்கம் டு பார்ட் 3 வீடியோ ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். பார்ட் 1ல நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்தோம். பார்ட் 2ல கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பற்றி பார்த்தோம். அந்த 2 வீடியோவை பார்க்காதவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, போய் கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை ஜென்ரலாக 3ஆக பிரிப்பாங்க: ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் ஃபைனான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ன்றது அந்த கம்பெனி அவங்களோட டே டு டே பிஸ்னஸை நடத்தி எவ்வளோ கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணுறாங்கன்றத ஆப்ரேட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டில் காமிப்பாங்க. ரெண்டாவதாக அந்த கம்பெனியோட இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், அவங்க ஜென்ரேட் பண்ண கேஷை வச்சுக்கிட்டு கம்பெனிக்கே திரும்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, இல்லை கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்களா, இல்லை 2-3 ஆஃபீஸஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த கம்பெனியோட இன்வெஸ்டிங் செக்ஷனில் காமிப்பாங்க. ஃபைனலாக ஃபைனான்ஷியல் செக்ஷனில் அந்த கம்பெனி வச்சிருக்க காசை வச்சு மற்றவங்களுக்கு யாருக்காச்சும் கடன் கொடுக்குறாங்களா, ஃபைனான்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை நம்மள மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட்ஸாக காசு திருப்பி தராங்களான்றதெல்லாம் அவங்களோட ஃபைனான்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் செக்ஷனில் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கம்பெனியில் நம்பிக்கையாக இன்வெஸ்ட் பண்ணணும்னா நான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வேல்யூவை கண்டிப்பாக பார்ப்பேன். அந்த வேல்யூ வந்து பாசிட்டிவ் அமௌண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி அந்த அமௌண்ட் வந்து எவ்ரி இயர் கம்பெனி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்றதை பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பண்ணுமா, அது எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கணும். நம்ம இன்றைக்கி எக்ஸாம்பிள்ஸாக 3 கம்பெனிஸ் பார்க்க போகிறோம்: ஆப்பிள், ஊபர், அப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நான் யூஸ் பண்ணுற டூல் வந்து யாஹூ ஃபைனான்ஸ். ஸோ ஒன்ஸ் யாஹூ ஃபைனான்ஸ் லாகின் பண்ணோன்னே ஆப்பிள்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னே அவங்களோட ஃபைனான்ஷியல் செக்ஷனுக்கு போங்க. ஸோ ஃபைனான்ஷியல் செக்ஷனில் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஏற்கனவே தௌசண்ட்ஸில் இருக்குது. ஸோ எப்போவுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் இது முன்னதான் $1 million காமிச்சாலும் இங்கே இருக்க வேல்யூஸ் வந்து $1 billion. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் 2016லேருந்து 2019 வரைக்கும் ஆப்பிளோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி மேலே ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ, இன்வெஸ்டிங் கேஷ் ஃப்ளோ, ஃபைனான்சிங் கேஷ் ஃப்ளோன்ட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ நாம் பார்க்க வேண்டிய நம்பர் வந்து கடைசியாக இருக்கிற ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. ஸோ இந்த நம்பர் கண்டிப்பாக பாசிட்டிவில் இருக்கணும். அதே மாதிரி இந்த நம்பர் எவ்ரி இயர் ஒரு கம்பெனி க்ரோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஆப்பிள் பார்த்தா அவங்களோட 2016லேருந்து 2019 வரைக்கும் அந்த வேல்யூ ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் வந்து அவங்களோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. அடுத்ததாக நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் காமிக்கிறதுக்கு நான் ஊபரை எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஊபரோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா 2016ல் அவங்க கிட்டத்தட்ட $4 billion லாஸில் இருந்திருக்காங்க. ஸோ அதை 2017-2018ல் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாலுமே திரும்பி 2019ல் அவங்க வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் டு -$5 billion லூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனி. ஸோ இந்த மாதிரி கம்பெனி அவங்களோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாகவும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இம்ப்ரூவும் ஆகலைன்னா நாம் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் யோசிக்கணும். கடைசியாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அவங்க 2017லேருந்து 2019 வரைக்கும் எக்கச்சக்கமான லாஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் 2019ல் நல்லா பாசிட்டிவ் நம்பர் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்து கம்பெனியை சூஸ் பண்ணும்போது ரிஸ்க் ஃபேக்டர் நல்லாவே கம்மியாகும். அதேமாதிரி ஃப்யூச்சர் ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஸ்டாக்ஸ் வாங்குறது பார்க்கலாம். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். Until I see you next time, be safe, keep smiling. Thank you.